நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கின்றாங்க குமார். வணக்கம் சாமி. ட்விட்டர்ல மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அறிக்கை வெளியிட்டு வீடியோ வெளியிட்டுன்னு. அது தவிர்த்தும் பல்வேறு செய்திகள் இருக்கு, ஒன்றா பேசுவோம். பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அறிவாலயத்துலேருந்து நேராக ஸ்டுடியோ ஓடி வந்த மாதிரி இருக்கீங்களே, நீங்க எப்படி வந்திருக்கிறீங்க? நீங்களும் தான் கருப்பு போட்டு வந்திருக்கிறீங்க. சிம்பாலிக்காக சொல்கிற விஷயங்களில் என்னோட உங்களுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்குன்னு பார்க்கும்போது தெரியுது. அது சரி. கீழே 4-5 பேர் கமெண்ட் பண்ணணும் ஊபின்னு, அதுதான் நமக்கு ஆசை. பண்ணுனா பரவாயில்ல, பண்ணட்டும். இன்றைக்கு முக்கியமான செய்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது, நம்ம முதல்ல தாவேக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் பேசினது. நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேசலாம்னு சொன்னீங்க. அதில் நான் கேள்வி வச்சது என்னென்னா, இந்த திட்டங்கள் தொடருமா தொடராதா அப்படின்னு. மகளிர் உரிமை தொகை இந்த மாதத்திற்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு. அது மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அவகாசம் வேணும்னு நேற்று அறிக்கை வந்திருந்தது. இன்றைய தினம் இதுக்கு முன்பு இருந்த அரசு பின்பற்றின அதே முறையில் 1000 ரூபா வரவு வச்சிருக்கிறாங்க. அப்போது சிம்பாலிக்காக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இதற்கு முன்பு இருந்த திட்டங்கள் நாங்கள் புதிய திட்டங்களை அறிவிக்கிற வரைக்கும் தொடரும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் இது மூலமாக தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான சைனாக நான் பார்க்குறேன். நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த திட்டமும் அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் புதவன் புதுமை பெண் திட்டம், அதுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வந்தது, செய்தி வந்தது. அதனால தான் அவங்க இப்போதைக்கு எந்த திட்டத்தையும் நிறுத்தி வைக்கிற பிளான்ல இருக்க மாட்டாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று நிதிநிலை தொடர்பாக ஒரு ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்ப்பாங்க, என்ன நடக்குது, என்ன இருக்கு, எதெல்லாம் சாத்தியம், எது எப்போ சாத்தியம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்கு உட்பட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு முதல் அறிவிப்பாக அவங்க அந்த 3 கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அந்த பதவி ஏற்ற அன்னைக்கு. ஸோ அது மட்டும் அவங்க அறிவிப்பாக இருக்கும், அடுத்தடுத்து ஒவ்வொரு இதாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நேற்று இந்த அறிவிப்பு, அதாவது மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு சில காலம் வேணும் அப்படின்னு கேட்டுறதுக்கு அப்புறம் திமுக தரப்புலேருந்து ஒரு எதிரறிக்கை வந்திருந்தது. என்ன அப்படின்னா, நீங்கள் 2500 ரூபா தரேன்னு சொன்னீங்க, அதை கொடுக்காட்டி கூட இப்போ பரவாயில்ல, 1000 ரூபா கூட கொடுக்கறவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி. என்னன்னா, இவங்க விரைவில் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மறுசீரமைப்பு செய்யப்படும் 2500ன்றது இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்துச்சு. ஆமா, விரைவில்ன்ற ஒரு வேர்டு இருந்து, அதனாலதான் தாமதமாகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலைல வந்துருச்சு. அதான் திமுக தரப்புலேருந்து ஒரு எதிரறிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலேயே அது வரவு வச்சிருக்காங்க. திமுக தரப்புல நாங்கள் கொடுத்த, அதாவது இந்த திட்டங்கள் தொடர்ற வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோன்னு அவங்க ஒரு டெம்ப்ளேட்டட் வசனம் சொல்லுவாங்களே, அந்த தான் இப்போ திரும்ப ட்விட்டரில் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி ட்விட்டர் போர் அப்படிங்கிறது அறிக்கை போர்னு முதல்ல பேசுவோம், இப்போ அது ட்விட்டர் போர் மாதிரி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஜென்சி கிட்ஸுக்கு தயாராகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக கவனிக்கப்படுறது அப்படிங்கிறது, அதிமுகவில் எழுந்திருக்கக்கூடிய அந்த புயல் இன்னும் ஓயலை, அது அப்படியே இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது. இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றா வெளியிட்டிருக்கிறாரு. தொண்டர்களுக்கும் அதே மாதிரி பொதுமக்களும் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக அந்த அறிக்கை வெளியிடப்பட்ட மாதிரி தான் தெரியுது அதை பார்க்கும்போது. அதில் தொடர்ச்சியாக அவர் காயின் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, சிவி சண்முகம் தரப்போ எஸ்பி வேலுமணி அவர்களோ இல்லை அந்த தரப்பில் இருக்கக்கூடியவங்களோ பதவிக்காக தாவேக பக்கம் போகிறாங்க. ஏன்னா இவங்க சைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, இவர் முதல்வர் பதவிக்காக திமுகவோட சமரசம் செஞ்சுக்கிட்டாரு, கூட்டணி பேச்செல்லாம் போனாங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு இவங்க சொல்கிற இந்த சூழலில் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தாவேக அமைச்சரவையில் இவங்களுக்கு இடம் வேணுங்கிறக்காக தான் இப்போ இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன தியாகமும் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. ஆமாம், அதையும் சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாரு. தியாக தலைவர், அடுத்து தியாக தலைவி மாதிரி தியாக தலைவரா. இந்த மெரினாவில் தர்ம யுத்தம் தொடங்குச்சு இல்லையா, அதிமுகவில் மட்டும் அடிக்கடி இந்த யுத்தங்கள் தொடங்கிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் ஒரு யுத்தத்தை போட்டுகிட்டே இருக்காங்க. அதில் இந்த முறை சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி அண்ட் கோ அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்துக்கு இவர் அறிக்கை மூலமாக ஒரு பதிலை வெளியில் போட்டிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த பிரச்சனைன்றது எதிர்பார்த்தது தான். அது இந்த பிரச்சனை இப்போ ஓயிற மாதிரியும் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக பெரிய ஒரு சண்டையாக போகும், இப்போதைக்கு முடியாது. புதுக்குழு கூட்டணும்பாங்க, இவங்க ஒரு பக்கம் கேஸ் போடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இவர் தியாகம் அப்படின்றதான் எனக்கு கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வேர்டாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த தரப்புலேருந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, தலைவர்களை நான் தியாகம் செய்கிறேன், என்ன நான் தியாகம் செஞ்சுக்க மாட்டேன் மாதிரி இருக்கு. எனக்கு அங்கேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த அங்கேயே நான் முன்னாடி நம்ம போன ஷோவில் பேசுன மாதிரி 2 தரப்புல இருக்கு. ஒரு தரப்பு இவர் சிவி சண்முகம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அந்த மாதிரி அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடந்தது பதவிக்காக அதுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட, எஸ்பி வேலுமணி அவர் ஒன்று பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். இல்லை நாங்கள் கட்சியை உடைக்கணுன்றது இல்லை,
அவர் எங்களை கூப்பிட்டு பேசினார்னா, அழைத்து பேசுற தயாரா இருக்காருன்னா நாங்க போய் பேசுவதற்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்றதான் அதை தான் நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்றது அவர் சொல்லிட்டே இருக்கிறாருன்றனால இது வந்து எங்க முடியுன்றது எனக்கும் தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பதவிகள் பறிச்சு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொறுப்புல இருந்து தூக்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள்லாம் நீக்கிட்டு இருக்கிறாங்கன்ற பட்சத்துல இந்த நீக்குதல் நடவடிக்கை விட்டுட்டு இவர் தியாகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மேபி ஒரு பேச்சுவார்த்தை போகலாம். ஆனா பேச்சுவார்த்தை போனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த இரண்டு தரப்பும் ஒண்ணு சேருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கேள்விக்குறி. ஏன்னா அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க தாவேக்காவோட கூட்டணி அப்படின்றதுல. இவங்க இன்னொன்னு எப்பெல்லாம் அவரோட லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்றாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின் பண்ற யாரையுமே உள்ள தான் கூட வச்சுக்கிறதே இல்லை. அது ஃப்ரம் நீங்க ஓபிஎஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சசிகலா, டிடிவி, இப்படி எல்லாருமே பார்த்துக்கலாம். சின்ன சின்ன லீடர்ஸா இருந்தவங்க கூட பெங்களூர், புகழேந்தி, அந்த மாதிரி யாரெல்லாம் இபிஎஸ் உடைய லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்றாங்களோ அவங்க யாரையும் அவர் திரும்ப சேர்த்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. மற்றபடி ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்க அப்படின்னா அது வேற. எம்எல்ஏஸா அப்பப்போ வராங்க போறாங்க, அது ரெண்டாவதா இருக்கு. ஆனால் லீடராக இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் லீடர்ஸாக இருக்கக்கூடியவங்க யாராவது தன்னை கொஸ்டின் பண்ணுறாங்க, தன்னுடைய லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் பக்கத்துலேயே அவங்க வச்சுக்காம தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் சிக்கல் வருது. இப்போ திமுக இந்த தேர்தலில் திமுக தோத்ததுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த தோல்வியிலேருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்கணும், அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் நோக்கி திமுக தலைவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்றதான் ஒரு பிரச்சனையாவே இருக்கு. இந்த தேர்தல் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும், நம்ம எதனால தோத்தோம், ஏன் தோத்தோம், சோ அந்த தோல்விக்கு என்ன காரணம், அந்த தோல்வியை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற கேள்விக்கு பதில் தேடுறதை நோக்கி அவங்க நகரணும். சோ அந்த பதிலா எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கட்சி வெளியில போன தலைவர்களை திரும்பவும் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, அவங்களாம் வந்தாங்கன்னா என்னுடைய தலைமை பதவி பறிக்கப்படுமா அப்படின்ற அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஆரம்பத்தில் இல்ல. அப்படி இல்லை. நீங்க இப்போ இபிஎஸ் அவர்கள் நீங்க இதெல்லாம் தோல்வி ஆராயணும்னு சொல்றீங்கல்ல, எப்போ ஆராய முடியும்? இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் நீங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க. சப்போர்ட் பண்ண போயிட்டு தோல்விக்கு இவர் காரணம், இவர் ஆராயல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் எப்படி அதை ஏத்துப்பாரு? சப்போர்ட்டே கொடுக்காம கட்சிக்குள்ள நீங்க இப்படி ஒரு ரிபல் பண்றீங்க அப்படின்னா அது வேற. நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதோடைய மினிஸ்ட்ரியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கிற ஒரு டாக் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இபிஎஸ் அவர்கள் இந்த தோல்வியை பத்தி ஆராயல, அதனால நான் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றது இபிஎஸ் பிளேம் பண்றதுக்காக மட்டும் சொல்ற மாதிரி தெரியாதா? ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த எல்லா முடிவுக்கும் இவங்க கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்க அந்த முடிவு சொன்னோம் அவர் கேட்கல, இந்த முடிவு சொன்னோம் கேட்கல அப்படின்னா அப்போ நாங்கள் இந்த முடிவுலாம் சொல்லியிருக்கிறோம், இந்த முடிவு நீங்கள் கேட்கல, ஸோ அதனால சிக்கல் இருக்கு. ஸோ அப்போ இந்த லீடர்ஷிப்பை அந்த இடத்துல அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ இந்த லீடர்ஷிப்பை எப்படி சரி பண்ணலாம், இல்லை நம்ம ரொட்டேஷனில் போகலாமா? ஏன்னா அதிமுகவில் தொடர்ந்து சொல்லுவாங்க கடைநிலையில் இருக்கிற ஒரு தொண்டரை கூட கட்சி தலைமைக்கு வரலாம் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த தொண்டரை யாரோ ஒருத்தர் கொண்டு தலைமையில் உட்கார வைக்கலாமா அப்படின்ற அந்த மாதிரி விவாதம் போலாமே தவிர எடுத்தெடுப்பில் தாவேகா அரசுக்கு ஆட்சியில போய் பங்கெடுத்துட்டு இதை சரி பண்றான் அப்படின்னா சரியா இருக்காது. ஸோ ஒருவேளை இப்ப தாவேகா அரசுக்கு அவங்க பங்கெடுத்து அமைச்சர்கள் இடம்பெறாலுமே கூட இந்த தோல்வியை அவங்களால சரி செஞ்சிட முடியுமா? அதாவது சரி செஞ்சிட முடியுமா அப்படின்னா அடுத்த தேர்தலுக்கு அது வெற்றியா மாறணும், இந்த தவறுகளை சரி செஞ்சு வெற்றியா மாறணும். இப்ப அந்த அரசுல போய் இடம் பெற்றாங்க அப்படின்னா அதிமுக எதிர்காலம் என்னவா இருக்கு அப்படின்றதுல இவங்களுக்கு என்ன பார்வை இருக்குன்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னொன்னு தாவேகா தரப்புல இருந்து அது ஒரு கொஸ்டின். அப்போ ரவிக்குமார் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இப்போ கட்சி தாவல் தடை சட்டம் பாயுது அப்படின்னா இவங்க எப்படி இவங்களுடைய ஓட்டிங் என்ன ஆகும் அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் கேட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இந்த எம்எல்ஏஸ்க்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுல அரசியலமைப்பு ரீதியாக பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் தார்மீகமாக கொடுக்கணுமா வேணாமாங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதே கேள்விதான் முன்னாடி வருது. இப்போ தாவேகா தரப்புல இருந்து இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க, அதிமுக ஒரு பிரிவினர் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறது சரியா, இல்லை அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில தொண்டர்களோ இல்லை பொதுமக்களோ இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. தாவேகா தலைமை ஏன் இதை நோக்கி போகுது? இப்போ காங்கிரஸை ஒட்டி சில கேள்விகள் வந்தது. காங்கிரஸ் மதச்சார்பற்ற அணியில் இருந்தாங்க, அதனால அவங்களுடைய சப்போர்ட் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு முன்பு தேர்தலுக்கு முன்பே கூட ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கு, அதனால அவங்கள அமைச்சரவையில் சேர்த்துக்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதிமுகல இருந்து வந்தவங்களை அமைச்சரவையில சேர்த்துக்கிறத அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இது இந்த கேள்வி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க தார்மீக ரீதியாக பிரச்சனை இருக்கு, மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, திராவிட கட்சிக்கு எதிராக ஓட்டு கேட்டோம் அப்படின்னாங்க, மற்றும் கலர் கூட்டணி கேலி செஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் இந்த சிக்கல் இருக்கிறனால இதுல ரவிக்குமார் நீங்க டச் பண்ணனால அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அப்படின்னா
ஒருவேளை நீங்க வந்து இவங்க அமைச்சரவையில சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இடைத்தேர்தலை போட்டு அதுக்கப்புறம் வரணும்னு சொல்லிட்டாரு. அவர் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் வந்து அதிகாரப்பூர்வ அதிமுகவா இருக்கு. ஸோ அவர் என்ன உத்தரவு போடுறாரோ வந்து அது கட்டுப்படணும். ஸோ அவர் நியமித்த கொறடாவின் உத்தரவுக்கு இவர்கள் கட்டுப்படலை அப்படின்றப்போ தார்மீக ரீதியா வந்து இது ஏத்துக்கிறது சரியா இருக்காது. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க ராஜினாமா செய்யணும் அப்படின்ற ஒரு கோணத்துல இந்த பிரச்சனையை அவர் அணுகியிருக்கிறாரு. திருமாவளவன் அவர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை அங்கீகரிக்கிற நிலைப்பாடுல தான் இருக்காருன்றனால இது வந்து தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த தார்மீகம் அந்த ஜோன்ல இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அதிமுக ஆதரவு தேவைப்படுது. ஆனா அதை வந்து ரெண்டா உடைச்சு இப்படி அதிமுக ஆதரவு தேவைப்படல, ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் தேவைப்படுது. அது இல்லாமலே ஆதரவு இருக்கு அவங்களுக்கு இருக்கு. அது ரொம்ப நெக் டு நெக் அதான் சொல்றேன், கம்ஃபர்டபுளுக்காக அவங்க தேவைப்படுறாங்க. ஸோ அதனாலதான் வந்து அவங்க அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எதிர்காலத்துல வேற ஏதோ சிக்கல் வருது, ஏதோ ஒரு சூழல் வருது அப்படின்னா இப்ப திமுக கூட்டணில இருந்து போன கட்சிகள்ல இருந்து ஏதாவது இல்லை நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம் இந்த நிலைப்பாடு இருக்கிறனால நம்ம சிக்கல் வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கப் தேவை. ஸோ அந்த பேக்கப்புக்கு அவங்க வந்து அதிமுகவினர் ஆதரவை எடுத்துக்கிறது தவறு இல்லை. அது எந்த முறையில் எடுத்துக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் வந்து இங்க கேள்வியா இருக்கு. ஸோ அது வந்து நிச்சயமா ஒரு சலசலப்பையும் விமர்சனத்தையும் உண்டாக்கும் அப்படின்னா விமர்சனத்தை உண்டாக்கும் தான். ஆனா இதை வந்து நம்ம வேறொரு கோணத்திலையும் வந்து அதிமுக பத்தியே நம்ம விரிவா பேசணும் அப்படின்னா அதை நம்ம தனியா நிச்சயமா. அதாவது சமீபத்துல தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இன்னொரு கட்சியை காப்பாத்துறது அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. இடையில விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சிங்க இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து ஏன்னா அந்த இடத்த வேற யாராவது பிஜேபி மாதிரியான பார்ட்டி சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில நேற்று வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெள்ளிவாக்கத்துல பேசியிருக்கிறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த அதிமுக கூட்டணி இது நாங்கள் எப்படி ஜெயித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விமர்சனமாக நிறையா பேசிட்டு அவர் ஒரு விஷயத்தில் ஒன்று சொல்கிறாரு. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, அப்புறம் அந்த எம்எல்ஏஸ் அவங்க வந்து ஏன் வந்தாங்க, அவங்களுக்கு ஏன் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிமுகங்கிற கட்சியை காப்பாற்றணும், அதுக்காக நாங்கள் அவங்களுடைய ஆதரவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு இது சொன்னார். அதாவது ஒரு கட்சி வந்து 2 திராவிட பார்ட்டிஸ் வந்து இங்கே வந்து சரியில்லைன்னு சொல்லி வராங்க. அதில் ஒரு பார்ட்டிஸ்ல இருந்து மட்டும் சிலர் வந்து உங்கள் அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கும் போது நீங்கள் அந்த பார்ட்டியை வந்து காப்பாற்றணும்னு ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ரொம்ப அப்படியே குழப்பமாக இருந்தது. இது பெரும்பான்மை வேணும் அதுக்காக நாங்கள் இதை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுறோம்னு வெளியில் பொதுவாக சொல்ல முடியாது இல்லையா? அதனால் வந்து தாங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக சில விஷயங்கள் அவங்க பொதுவெளியில போட்டு வைக்கிறாங்களோ அப்படின்னு வந்து நீங்க வாங்க உங்க கட்சி வந்து அழியக்கூடிய நிலைமையில இருக்கு, நாங்க ஆட்சியில் இருக்கோம், எங்க கூட சேருங்க, உங்க கட்சியை வளர்த்து நாளைக்கு போய் எங்களுக்கு ஏதாவது அரசியல் பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால அது ரொம்ப பாலிஸ்டா சொல்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பாலிடிக்ஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தி, மக்களை நேரடியா போகக்கூடிய ஒண்ணு. இது வந்து பெரிய பாலிடிக்ஸ். அதாவது என்னன்னா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டு அமலுக்கு வந்திருக்குது. அதான் நேற்று நள்ளிரவுல இருந்து கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசல் ரெண்டுக்குமே 3 ரூபாய்க்கு மேலே, 3 ரூபாய் 18 காசுன்னு நினைக்கிறேன், 10 காசு 18 காசு உயர்வு என்பது அமலாகியிருக்கு. இது பெரிய ஒரு இண்டிகேட்டர். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு கிரைசிஸ்ல இருக்கோம்னு காட்டுறதுக்கான இண்டிகேட்டர். அரசு தரப்புல இருந்து மேற்காசிய நாடுகளில் நடக்கக்கூடிய போர் சூழல்னால இந்த விலை உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அடுத்து கொண்டு போக போகுதுன்னா விலைவாசி உயர்வை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் பொருளாதாரம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது கூட 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, வெளிநாடு. நீங்க அந்த பேட்டர்ன் பார்த்தாலே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவர் வந்து கோட் வேர்டு அப்படின்னு சொன்னா அந்த கோட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. நீங்க தங்கம் வாங்காதீங்க 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னாரு. சரிங்கன்னா 2 நாள்ல வந்து இம்போர்ட் டியூட்டி ரைஸ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 8% 15% என்னமோ ரைஸ் பண்ணாங்க. ஸோ அப்படியே வந்து அது தங்கத்தோட விலை ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கார்லாம் வந்து நீங்க அதிகம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னாங்க. ஸோ தங்கத்துக்கு சொன்னப்பே நம்ம உசாராயிட்டோம். ஸோ அடுத்து பெட்ரோல் டீசல் விலை தான் ஏறப்போகுது அப்படின்னு அதே மாதிரி ஏறிடுச்சு. இன்னும் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு எங்கன்னா ஒரு மினி லாக்டவுனுக்கு நம்ம ஆல்ரெடி தயார்படுத்திட்டாரு. நம்ம அந்த கோட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அதுதான் வரப்போகுது. ஏன்னா நீங்க வந்து அனாவசியமா வந்து ஆஃபீஸ்லாம் போவேன்னா வீட்டுல இருந்து வேலை பார்க்க பாருங்க. கோவிட் காலகட்டத்தில் அனாவசியமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆஃபீஸ் போறது அனாவசியமாக்கிட்டீங்களா? ஆமா, நீங்க இங்க இருந்து பெட்ரோல் செலவு பண்ணிட்டு எதுக்கு போனாதீங்க. வீட்டுல இருந்து லேப்டாப்ல எல்லாமே டிஜிட்டலா உங்களால ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா அதையும் மீறி எதுக்கு நீங்க பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போகணும்? ஸோ பெட்ரோலை மிச்சப்படுத்தணும் இல்லையா? ஸோ அதுக்காக சொன்னார் ஒன்று. அப்புறம் பள்ளிக்கூடங்கள்ல வந்து நீங்க வகுப்புகள்லாம் வந்து ஆன்லைன் வகுப்புகளை வந்து ஆரம்பிங்க, திரும்ப நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா பள்ளிக்கூடம்னா திறக்கல ஆக்சுவலி ஒரு சில பள்ளிகளுக்கு. ஸோ ஜூன்ல தான் திறந்தது அப்படின்னா ஆன்லைன் மூலமா நடத்துங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து படிப்படியா வந்து நம்மள ஒரு குட்டி லாக்டவுனுக்கு தயார்படுத்திட்டே வராரு. நம்ம வந்து அந்த கோட் வேர்டை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏறுறதுக்கு மேற்காசிய போர், குறிப்பா வந்து ஈரான் அமெரிக்க போர் வந்து முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அது ஒரு வகையில அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா வந்து
நமக்கு வந்து இது வர்றது வந்து பிரச்சனையாக இருக்குது, எரிபொருள்கள் வர்றது பிரச்சனையாக இருக்குது. அவர் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் தங்கம் சொன்னார். தங்கம் வந்து அங்கேருந்து வர்றதில்ல. அதே மாதிரி வந்து சமையல் எண்ணெயினுடைய பயன்பாட்டை கம்மி பண்ணுங்கன்னாரு, டூர் போகாதீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி இருப்பு அப்படிங்கிறது நம்ம கைமீறி போய்கிட்டு இருக்கு, வெளியில போயிட்டு இருக்கு, இங்க இருக்கிற டாலர்ஸ் தான் வெளில போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்திய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி, அந்நிய முதலீடுகள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியில போகுது அப்படின்னு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இங்கிருந்து வெளில போயிருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வெளியில போகுது அப்படின்னா, நமக்கு பொருளாதாரம் சார்ந்து மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம எதிர்நோக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சமிக்கை அதுல ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 96 ரூபா, கூட வந்து சில பைசாக்கள் வச்சுக்காங்களேன். எனக்கு வந்து அதுல என்ன முன்னாடி வந்து வரலாறு காணாத உச்சம் தொட்டது அப்படின்னாங்க. இது அது வந்து வரலாறு காணாத உச்சம்ன்றது தினசரி அன்றாட ஒரு செய்தியா மாறிடுச்சு. அப்போ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் மற்ற கமாடிட்டிஸ் எதுவும் நம்மளால வாங்க முடியல. நம்ம பெரும்பாலும் இறக்குமதி சார்ந்து இருக்கனால அதை வாங்குறதுக்கு இப்போ நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியக்கூடிய ஒரு சூழ்நிலையில போயிட்டோம். அதனால வந்து நம்ம வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய கிரைசிஸ்குள்ள போக போறோங்கிற மாதிரியான ஒரு சமிக்கை எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பெட்ரோல் டீசல் பிரைஸ்ன்றனால அது ஜாஸ்தியாச்சு அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாருக்குமே வந்து காஸ்ட் ஜாஸ்தியாகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஜாஸ்தியாது அப்படின்னா அது ப்ராடக்ட்ஸ்ல வரும். ஸோ இப்போ இன்னைக்கு வாங்குற ப்ராடக்ட் வந்து நாளைக்கு இதே விலையில இருக்காது. ஸோ நிச்சயமா வந்து விலைவாசி உயர்வு வந்து அடுத்தடுத்த நாள் கூட்டிகிட்டே இருக்க போகுது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருப்பு வெளியில போயிட்டு இருக்கு, அந்நிய முதலீடுகள் எல்லாம் வெளியில போய்கிட்டு இருக்குங்கிறதும் இதோட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. அதனாலதான் வந்து நான் திரும்ப தங்கத்துக்கு போனது அப்படிங்கிறது. அதனால வந்து அவங்க வெளிநாடு போறதை தவிர்த்துக்கங்கன்னு சொன்னதுக்கும் காரணமும் அதுதான், அந்த டாலர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே சிக்கல்ல வரும் அப்படின்னு. நம்ம கிட்ட டாலர் இருப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறதா அதோடைய சமிக்கை. அதனால் வரக்கூடிய நாட்களில் நம்ம ஏதோ நம்ம எதிர்பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இதன் மூலமாக. மிக முக்கியமாக மக்கள் அன்றாடம் புழங்கக்கூடிய விஷயங்களில் விலைவாசி உயர்வை நம்ம கட்டாயம் எதிர்நோக்க போகிறோம். அதுக்கு முதற்கட்டமாக நாம் தயாராக வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம சொல்லிக்கிறோம். பல முக்கியமான செய்திகள் இருக்குது, வரக்கூடிய நாட்களில் நிறைய பேசுவோம். நன்றி.